2010 என்னோட மாணவியாக என்னோட பிஎட் ஸ்டூடெண்ட் நிகிதா, அதன் மூலமாக தான் அந்த குடும்பத்தில் எனக்கு அறிமுகம். மேலும் என்னோட உறவினரும் கூட அவங்க. சிவகாமி அம்மையார் இன்று கோயிலில் வந்துட்டு நடக்க முடியலன்னு நாடகம் போட்ட சிவகாமி அம்மையார் வந்துட்டு எனக்கு நைட்டு 11:45 வந்துட்டு ஃபோன் பண்ணி 2 நல்ல அரசு வேலை, உடனடியாக நீ 9 லட்சம் கொண்டு வாங்க, உங்களுக்கு பணத்தை வேலையை வாங்கி தந்துடும் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணாங்க. ஆசிரியர் பணிங்க. நான் வந்துட்டு எம்காம் எம்எட் எம்பில் முடிச்சிருந்தேன். உடனடியாக உங்களுக்கு 2 நாள்ல வேலை, நீங்கள் வாப்பா வீட்டுக்கு, நம்ம ரத்த சொந்தம்ன்றதுனால உனக்கு கூப்பிட்றேன், நீ வந்து அப்பாவை பாரு அப்படின்னு சொன்னாங்க. அவரோட ஜெயபெருமாள் அவர் பெரியப்பாவை. அடுத்து வந்து நானும் எங்கள் அப்பா எல்லாருமே போயிட்டு பார்த்து பேசினோம். 9 லட்ச ரூபா பிஜி போஸ்ட், பிஜி முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்காக எனக்கு 9 லட்ச ரூபா கேட்டாங்க. அது போக நம்ம சொந்தம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே சொல்லுங்கள், உடனடியாக வந்துட்டு 2 நாளில் வேலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எங்கள் அக்கா பையன் வந்துட்டு பிஎட் முடிச்சிருந்தேன், அவனுக்கு வந்துட்டு பிஓ வேலை அப்படின்ட்டு அவனுக்கு 7 லட்ச ரூபா. இது எல்லாமே வந்துட்டு சொன்னாங்க. உடனே வந்துட்டு பயோடேட்டா, சர்டிஃபிகேட்டு, யூனிவர்சிட்டியோட டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்துட்டு வாங்கிட்டாங்க. அதை 2-3 தவணைகளாக நாங்கள் வந்துட்டு அந்த பணத்தை வந்துட்டு கொடுத்தோம். அதில் உடனடியாக அந்த 2 காலகட்டத்தில் பணம் பரட்ட முடியாத சூழல்ல சில இடங்களில் வட்டி வாங்கினது 10 ரூபா தாள்களாக இருந்துச்சு. இப்படி 10 ரூபா எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டு ஜெயபெருமானும் சிவகாமியும் சொன்னாங்க. ஆனால் அதை வட்டிக்கு வாங்கினதும் பெரட்டினது எவ்வளோ சிரமப்பட்டோம் அப்படின்றது எனக்கு தான் தெரியும். அவங்களோட உறவினர்கள் டாப் மோஸ்ட் பதவியில் வந்துட்டு இருந்தாங்க. அந்த செந்தில் அப்படின்றவரோட தாய் மாமான்னு நினைக்கிறேன். அவங்களும் ஐஏஎஸ் கேடரில் இருந்திருக்காங்க. அவங்கள வந்துட்டு நீங்கள் ஏன் இந்த மாதிரியெல்லாம் ஏமாத்துட்டீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, எங்கள் மாமா வந்துட்டு ஒரு நல்ல பொறுப்பில் இருக்காரு. அவராலே வந்துட்டு இந்த நிகிதாவுக்கு வந்துட்டு புதுக்கோட்டை கவர்மெண்ட் காலேஜில் அன்னைக்கு வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்க முடியாத பொழுது இன்னைக்கு வந்துட்டு திடீர்னு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் வாங்கியிருக்காங்க. அப்படின்னு பொழுது இது வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர்கிட்ட வந்துட்டு நேரடியாக லிங்க் இருக்குது, அதனால தான் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு தான் நம்பி நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு செந்தில் வந்துட்டு சொன்னாங்க. எங்களை வந்து நீங்கள் எப்படி ஏமாந்தீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. நீங்கள் உறவினராக இருந்து எப்படி இவங்ககிட்ட ஏமாந்தீங்க அப்படின்ட்டு. அதாவது ஸ்டூடெண்ட்டு நிகிதா வந்துட்டு என்னோட ஸ்டூடெண்ட்டு, அதன் மூலமாகத்தான் அவங்ககிட்ட பழக்கம். 2வது அந்த குடும்பங்கள் எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு 2 நாளில் வாங்கி தரேன், ரத்த சொந்தம் அப்படி இப்படின்னு சொன்னதன் காரணமாகத்தான் நான் வந்துட்டு நம்பி. ஏன்னா அவர் ஒரு டெப்டி கலெக்டர், இந்தம்மா பிஜி ஃபிசிக்கல் டைரக்டர், இவ வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கா, அந்த பையன் கவிங்கிறவன் வந்துட்டு டாக்டரேட்டு, பிஹெச்டி, எம்பிஏ பிஹெச்டி. இந்த மாதிரி குடும்பமே இவ்வளவு வசதியாக இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்ட்டு உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கொடுத்தோம். ஆனால் இவங்க வந்துட்டு பல கோடி ரூபாய்க்கு வந்துட்டு சொத்து இருக்கு. இப்போ அவங்க ஆலம்பட்டியில் வந்துட்டு ஜேபி கார்டன் அப்படின்ற ஒரு குடியிருப்புல வந்துட்டு இருக்காங்க. அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு வீட்டை வந்துட்டு அன்றைய காலகட்டத்திலே வந்துட்டு ஒரு மோசடி பேர் வழி வெங்கடேசன் அப்படின்றவங்ககிட்ட வந்துட்டு வாங்கி அதை இன்னைக்கு வந்துட்டு இன்னொரு ஓனருக்கு வந்துட்டு சேல்ஸ் பண்ணிட்டாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை. சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. நான் காலேஜில் பிரின்சிபலு, ஆனால் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் பட்டினியாக போயிருக்கேன் கல்லூரிக்கு. இந்த குடும்பம் என்னையும் என்னை சார்ந்த நபர்களையும் நாசமாக்கிட்டாங்க. இன்னைக்கு அதே போல அந்த முத்துக்குமாரா, அஜித்குமாரோட குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. இந்த நிகிதா சிவகாமி குடும்பத்தாலையும் அவங்க அண்ணன் ஒரு மோசடி பேர் வழி கவியரசு, அவரோட மனைவி, அவங்களோட மைத்துனர் பகத்சிங், இவங்க எல்லாமே மோசடி பண்ணி எங்களை விரட்டி விட்டது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு 5-6 ஆண்டு காலம் இந்த இது வந்துட்டு 2010-11 வந்துட்டு இவங்க மேலே எல்லார் மேலேயுமே வந்துட்டு திருமங்கலம், கரூர் சைடு, கோயம்புத்தூர், மெட்ராஸ், இப்படி பல இடங்கள்ல அவங்க மேலே கேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுகளெல்லாம் நடந்ததுக்கு பின்னாடி அந்த பகத்சிங் அப்படிங்கிறவன் வந்துட்டு 2016-17 இருக்கும்னு நினைக்கிறேன், உசிலம்பட்டி பக்கம் கல்லூத்து பெருமாள்வட்டி அப்படிங்கிற பகுதியை சார்ந்த ஒரு நபர்கிட்ட வந்துட்டு பெட்ரோல் பங்க் லைசன்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட 8 லட்ச ரூபா அப்புறமும் மோசடி பண்ணிருக்காங்க. ஏற்கனவே பல இடங்கள்ல மோசடி பண்ணி கோடிக்கணக்கில் பணத்தை சுருட்டிக்கிட்டு எங்களை எல்லாம் விரட்டி விட்டது மட்டும் இல்லாமல் அடுத்த 5-6 ஆண்டுகள் கழிச்சு அவங்க வந்துட்டு மோசடி பண்ணியிருக்காங்க. இதுகள் எல்லாமே வந்துட்டு இவங்க திட்டமிட்டு செஞ்ச சதி அல்லது மோசடி தான். சரி, இப்போ அதாவது அன்னைக்கு அவங்க டைரக்டா வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அமைச்சர் தங்கம் தென்னரசு KKSRக்கே வந்துட்டு நம்ம தான் 20 சீட்டு கொடுக்குறோம்,
அவங்களே நம்மகிட்ட தான் வந்துட்டு அப்ரோச் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு நம்மளை மேலிடத்துல சிஎம்மோட பிஏ, டெப்டி சிஎம் அவங்களோட பிஏ இவங்ககிட்ட நேரடியாக நம்மளுக்கு லிங்க் இருக்குது. அதாவது டைரெக்டாக அவங்க சிஎம் கிட்டையும் டெப்டி சிஎம் கிட்டேயும் தான் நெருக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி 2 நாளில் வந்துட்டு உங்களுக்கு வேலை 2010 கடைசியில் அந்த இதில் வந்துட்டு வேலை இது கிடைக்கல, பணத்தை இழந்துட்டோம் அப்படின்னதுக்கு பின்னாடி 2011 வந்து நாங்கள் வந்துட்டு பெட்டிஷன் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்பிகிட்ட வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். அதன் மீது வந்துட்டு அது அவ்வளோதான் அப்படியே பணம் கொடுத்ததுக்கு வந்துட்டு நீங்கள் ஏதாவது எவிடன்ஸ் இருந்தால் தான் நாங்கள் ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போலீஸில் வந்துட்டு தகவல் தெரிவித்தாங்க. எதுவுமே கொடுக்கல, எழுத்துப்பூர்வமாக எதுவுமே கொடுக்கல. அடுத்து மேலும் எனக்கு வந்துட்டு உண்மையாக இப்போ உங்களுக்கு சொன்னபடி வந்துட்டு உணவுக்கே சிரமப்படக்கூடிய ஒரு சூழல். அதனால என்னால் போலீஸை வந்துட்டு அந்த வழக்குகளை தொடர்வதற்கு என்னால் இயலவில்லை. அதாவது டெப்டி சிஎம்மோட பிஏ தெரியும் அப்படின்னு சொல்லித்தான் புகார் மனுவிலே கொடுத்துருக்கோம் நாங்கள். பணமும் வாங்கியிருக்காங்க. ஆமாம், 2010 சார். அன்னைக்கு திமுக இது அன்னைக்கு இருக்கு. அதான் அவங்க வந்து மினிஸ்ட்ரிக்கே நம்ம தான் ஒதுக்கி கொடுக்குறோம். ஏன்னா சிஎம் கிட்ட இருந்து நமக்கு டைரெக்டாக வந்துட்டு கொடுக்குறாங்க இந்த சீட்டு. அதை மினிஸ்ட்ரிகளுக்கே நம்ம தான் ஒதுக்கி கொடுக்குறோம் அப்படின்னு தான் ஜெயபெருமானும் சிவகாமியும் சொன்னாங்க. ஆமாம், அதாவது இவ வந்துட்டு நடிக்கிறா. அதாவது வந்துட்டு அவர் வந்துட்டு ஏதோ அதாவது இந்த 500 ரூபான்றது செலவுக்கு வந்துட்டு கேட்டிருப்பாங்க. அந்த நபரை வந்துட்டு பழி வாங்கணுன்ற நோக்கத்துக்காக இந்த மாதிரி ஒரு பொய்யான வேஷத்தை போட்டிருப்பாங்கன்னு தான் நான் நம்புறேன். உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு 100% என்னோட நம்பிக்கையில் இல்லை. என்னோட பேரு ஆர் தெய்வம். பேராசிரியராக ஒர்க் பண்ணியிருக்கேன், கல்லூரியில் முதல்வராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அவ என்னோட ஸ்டூடெண்ட். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.